அந்த ப்ரோமோ பயங்கரம் செம்ம சூப்பர்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. என்னங்க சொல்ல, ஐயோ அவ்வளோ சூப்பர். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதுதான் சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே சொல்லலாம். எப்போதும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குல்ல. ஏன்னா இங்கே மாமி விஜய்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கங்கா ப்ரெக்னென்ட் அதை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம விஜய் அதை மொத்தமாக வேறு மாதிரி எடுத்துக்கிட்டார்ல. ஆனாலும் அதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். உண்மையாகவே பார்த்திங்கன்னா ப்ரொமோ வேறு லெவல்னே சொல்லலாம். எல்லாம் ப்ரொமோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க, எத்தனை பேருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். காவேரி சொல்லாமலே பார்த்திங்கன்னா விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுல. இதாங்க ட்விஸ்ட்டுனா பெரிய ட்விஸ்ட்டு, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்ன சொல்ல, ஐயோ சந்தோஷத்தில் வார்த்தையே வர மாட்டுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாமி விஜய்க்கு கால் பண்ணாங்க. அவங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் ஃபேனை அப்படியே போட்டு போயிட்டியா தம்பி, நான் ஆஃப் பண்ணிவிட்டு சாவியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு தான் ஒரு குட்டி குழந்தை வர போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அப்படியே துள்ளி குதிச்சுறாரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம மாமி சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க போல் கங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமி சொன்ன உடனே நம்ம விஜய் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர் பல யோசனைகளுக்கு போயிட்டாங்க. இங்கே நம்ம காவேரி விஜய்கிட்ட பேச வந்ததும் அவங்க சொன்ன சில விஷயங்கள், அப்போ ஒரு வேளை காவேரி இதுக்காக தான் நம்மக்கிட்ட பேச வந்திருப்பாளோ, கண்டிப்பாக இதாக தான் இருக்கும். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நான் அப்பாவாக போகிறேனான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கேயே விஜய் துள்ளி குதிச்சிட்ருக்கிறாரு. அப்போ காவேரியை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுவார், ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோதான். நம்ம விஜய் கையிலேயே பிடிக்க முடியாது. போன வேலை என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலை. விஜய் கண்டிப்பாக இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் அமைதியாக அங்கேயே இருக்க போகிறதில்ல, ஓடோடி வரப்போகிறாரு நம்ம காவேரியை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாமி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு மனசே இல்லை, நம்ம இதுக்கப்புறமும் இங்கே இருக்கக்கூடாது, காவேரியை பார்த்துடணும், பாவம் புள்ள எவ்வளோ ஏங்கி தவிச்சிருக்கு, இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் வெண்ணிலா விஷயத்தை நினச்சி அவர் ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்கிறா. இப்போ தான் வெண்ணிலா விஷயம் முடிய போகுதில்ல, அதான் அவங்க மாமா வரப்போகிறாங்களே, நம்ம தான் பார்த்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ண வேணாம், நம்ம காவேரியை பார்த்து பேசுகிறது தான் கரெக்டு, அவன் இந்த மாதிரி டைமில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ரொம்பவே ஆசையாக காவேரியை பார்க்குறதுக்காக ஓடி வராரு. எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா வழக்கம் போல் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே சாந்தி எல்லாருமே வந்திருக்கிறாங்களே. இங்கே சாரதா இருந்துக்கிட்டு எப்போ தான் குழந்த வரும், ஒரு வருஷம் ஆகுமா மதினி, முன்னாடியே வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன குழந்த மாதிரி சாரதா கேட்டுட்ருக்குறாங்க. உடனே சாந்தி இருந்துக்கிட்டு இது என்னடி இவ ஆர்வக்குளராக இருக்க, என்னை விட அப்படி பார்க்கணுமா உன் பேரன் பிள்ளைய சீக்கிரமா, அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணதான் வெயிட் பண்ணிட்டேன், என்னை விட பயங்கர சந்தோஷத்தில் இருக்குதே சாரதா, இப்படி ஒன்று பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சாந்தி இருந்து கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சாரதா பேசுகிறது எல்லாத்துக்குமே வித்தியாசமாக இருக்குது, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா குமரன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா காவேரியை தான் தேடுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாரு. காவேரி வெளியே வருவாளா இல்லையா, என்னால் முடியலையே, சஸ்பெண்ட் தாங்க முடியலையே, காவேரிக்கிட்ட பேசினா தான் கொஞ்சம் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே துடிச்சு போயிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்குறாரு, காவேரி வர மாதிரியே தெரியல. அவ்வளோதானா, இதுக்கப்புறம் காவேரியே நம்மக்கிட்ட இருந்து யாராலுமே பிரிக்க முடியாது, நம்ம குழந்தைய வயிற்றில் வளருது, இது மற்றவங்களுக்கு தெரிய வேணாமா, அது அவர் யோசிக்கலை. நம்ம மாமி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது எப்படி எல்லாருமே இதை கேட்டு சந்தோஷத்தில் இருப்பாங்க, ஒரு ஷாக்காக தானே எடுத்துக்குவாங்க இந்த விஷயத்த. அந்த அந்த இது மைண்ட் செட்டில் நம்ம விஜய் யோசிக்கலாம். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, காவேரி ப்ரெக்னன்ட்னு சொல்லிட்டு சொன்னால் வீட்டில் எப்படி அதை சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் யோசிக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா சரி, அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு, நம்ம போயிட்டு நம்ம காவேரி உரிமையாக பார்க்கலாம், நம்ம பொண்டாட்டியை யார் என்ன சொல்கிறது, நம்ம செல்லக்குட்டி வேறு வயிற்றில் இருக்குது, காவேரி வயிற்றில், நம்ம யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கெத்தாக போகிறாரு வீட்டுக்குள்ளே, காவேரியோட வீட்டுக்குள்ளே.
போயிட்டு காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்ச மணி நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா இருந்துக்கிட்டு எதுக்காக இந்த தம்பி இங்கே வந்திருக்கு, இந்த தம்பிக்கு வேறு வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு என்னடி எதுக்கா இவ்வளோ சந்தோஷமாக அந்த பையன் வந்துட்டுருக்கு, பொன்னாடி பிரிஞ்சிருக்கிறான், ஆனாலும் அந்த பையன் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு தரமான சம்பவம் பண்ணுறாருன்னே சொல்லலாம். இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்களா, செய்வாங்களான்னு சொல்லிட்டு கூட யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம காவேரியை தூக்கி சுற்றுறாரு. காவேரி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் அப்பா வைட்டனா நீ அம்மா வைட்டியா, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த உலகத்துலேயே நான் இப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இது மட்டும் தாத்தா பாடிக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவங்க என்னை விட பயங்கர சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் லூஸ் மாதிரி என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, ஆனாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. என்ன விஜய்க்கு நம்ம சொல்லவே இல்லையே, எப்படி தெரிஞ்சது, ஒரு வேளை நிவின் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், இந்த பையன் என்ன சொல்கிறான், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாள, கங்கா தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு இங்கே பயப்படுறாங்க, எதனாலும் இப்படி தூக்கி சுற்றுறனால வயிற்றில் குழந்தைக்கு எதனால ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே சொல்கிறாங்க. இங்கே விஷயம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா காவேரி இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே உளறி கொட்டிடுறாங்க. எப்படி விஜய் உங்களுக்கு தெரியும், நான் தான் வந்து வெண்ணிலா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளேயே உங்கள் காதுக்கு வந்துருச்சா, தெரியும் நீங்கள் இப்படி தான் துள்ளி குதிப்பீங்க, உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மெதுவாக சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, யார் பண்ண வேலை, இந்த விஷயம் நிவீனுக்கு தானே தெரியும், அவர் சொல்லிட்டாரா, உளறி கொட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நிவின்லாம் சொல்லலை, எனக்கு மாமி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அச்சோ, விஷயம் புரியாமல் நம்ம இப்படி உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காவேரியோட விஷயம் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து வெளியே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாரதாம்மா தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே, என்னென்னமோ பேசினா என் தலையில் வந்து பெரிய கல்லை தூக்கி போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி கங்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஓ பாவம், காவேரி வந்து இதனால தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருக்கிறா, ஒரு வீட்டில் இப்படி அவன் முன்னாடி நம்மளை வந்து இப்படி அவ்வளோ நல்லா பார்த்துக்கும் போது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவளும் அந்த நிலமையில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கங்கா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே சாந்தி இருந்துக்கிட்டு விஜய் அண்டு காவேரிக்காக தான் பேசுகிறாங்க. சாரதா இதுக்கப்புறம் அழுது ஒன்றும் ஆக போகிறதில்ல சரியா, நீ வந்து அவங்கள பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அந்த கடவுளை பாரு எப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுட்டாரு, இதுதான் விதி, அவங்க ரெண்டு பேர் தான் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே சாரதம்மா இதை ஏற்றுக்க முடியலை. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சாரதம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் அன்றைக்கி உங்ககிட்ட வந்து போய் சொல்லிட்டோமா, நான் ஃப்ரெண்டாக தான் அவர்கிட்ட வந்து பேசினேன் பழகினேன்னு சொன்னேன், இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் மனசார வந்து காதலிச்சிட்டோம், அதே மாதிரி மனசார சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இது சொல்கிறது எதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மானால் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க முடியலை. இப்படி பண்ணிட்டேடே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுக்கிறாங்க. நீ போ, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உனக்கு அந்த பையன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா நீ போயிடு, அவனோடையே போயிடு, ஆனால் வந்து நான் இருக்க மாட்டேன், உன்னோட அம்மாவை நான் இருக்க மாட்டேன், நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரந்தமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கங்கா குமரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னங்கத்தை என்ன தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் பண்ண தப்பு என்ன தப்பு சொல்லுங்கள், ஒரே ஒரு தப்பு அந்த கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது, மற்றபடி விஜய் ரொம்பவே தங்கமானவர்த்த, இப்போ நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னா காரணம் அதுக்கு அவரும் தான், கொஞ்சம் யோசிச்சுங்க, உங்கள் பிடிவாத கோவத்தினால வந்து நீங்கள் காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறீங்க, ஆல்ரெடி அவள் அந்த விஷயத்தை மறைச்சி வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பா, நினச்சி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம், அம்மாவான விஷயம்னா இப்போ நம்ம கங்காவை எப்படிலாம் வந்து நீங்கள் தலையில் தூக்கி கொண்டாடிட்டு இருந்தீங்க, அதை பார்க்கும்போது காவேரிக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், ஏன்னா அவளும் அந்த நிலைமையில தானே இருந்தா, அந்த விஷயத்தை அவள் மறைச்சி வச்சுருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லா டைமும் பார்த்திங்கன்னா காவேரி நம்ம குடும்பத்துக்காக எல்லா தியாகமும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே
சாரதாவுக்கு வந்து கங்கா குமரன் எல்லாருமே எடுத்து சொல்கிறாங்க. சாந்தியுமே பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாரதாம்மா கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனசு இறங்கி வர மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் சாரதாம்மா நல்ல முடிவாக எடுக்கணும், நம்ம விஜய் காவேரியை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க. இனி வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போது. முதல்ல எப்போ தான் நம்ம காவேரி விஜய் சேராங்களோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முழு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக அது சீக்கிரமே நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத பல அதிரடி திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற எபிசோடில் இருக்க போது மட்டும் நல்லாவே தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு.